ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 விதமான மில்க் ஷேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த மில்க் ஷேக் வந்து இருக்கும். நல்லா சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போவே வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். எப்பயும் போல் ஜூஸ் மட்டுமே போடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மில்க் ஷேக்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க. இப்போ நம்ம வீடியோவில் 3 விதமான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்கேட் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 20 ரூபா பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கிற சாக்லேட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாதி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். மேலே டெக்கரேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு சாக்லேட் வேணான்னா நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். மில்க் ஷேக் வந்து நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் பேக்கெட் பால் அப்படி இல்லைனா பசும்பால் எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா காய வச்சுட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கூலிங்கான பாலை வந்து 200 மில்லி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் சாக்லேட் சிரப்பை வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் நம்ம நல்லா சூப்பராக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிரப்பை வந்து கண்ணாடி கிளாஸில் ஓரமாக நீங்கள் விட்டிங்கன்னா அழகாக இது போல் இறங்கி வந்துடும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறேன். மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்க் ஷேக்கை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாஸை வெளியில் எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச அந்த கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிளாஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மில்க் ஷேக் ஊற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நான் வந்து இன்னும் கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த வகையில் நான் வந்து இப்போது ஐஸ்கிரீம் வந்து இதுக்கு மேலே வச்சுக்க போகிறேன். இது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். நீங்கள் விப்பிங் க்ரீம் வேணுனாலும் வச்சுக்கலாம், ஐஸ்கிரீம் வேணுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மில்க் ஷேக்கை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் வச்சுக்கோங்க. வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், இல்லைனா ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃப்ளேவர் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கறதுக்காக சாக்லேட் சிரப் வந்து நான் லைட்டாக மேலே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே வந்து கிட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே வச்சுக்க போகிறேன். நம்ம கடைக்கு போய் மில்க் ஷேக் கேட்டோம்னா அவங்க எப்படியெல்லாம் இந்த மாதிரி அழகுபடுத்தி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இனி கடைக்கு போயிட்டு நம்ம மில்க் ஷேக் வாங்கி குடிக்கவே தேவையில்லை. வீட்லேயே நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நம்ம மில்க் ஷேக் செஞ்சுக்கலாம். கிட்கேட்டை வச்சு நம்ம மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் சாக்லேட் பிடிக்குமோ அந்த சாக்லேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம மில்க் ஷேக் செய்கிறதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து சிரப் வந்து ஊற்றிக்கலாம். கிளாஸில் சாக்லேட் சிரப்பை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கிளாஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நல்லா செட் ஆகிடும். இப்போ அழகாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் நீங்கள் சாக்லேட் சிரப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 க்யூப் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து 1 ஸ்கூப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 10 ரூபா கப் இல்லைனா 15 ரூபா கப் ஒரு கப் வந்து வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடைசியாக இது கூட பால் வந்து சேர்த்துக்கலாம். பாக்கெட் பால் இல்லைனா பசும்பால் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா காய வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 200 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
கிளாஸை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். நான் மில்க் ஷேக்கும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கோ அதை சேர்த்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் அழகாக சாக்லேட் சிரப்பை வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மில்க் ஷேக் ரெடி பண்ணி அப்படி ஊற்றி கொடுத்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் மில்க் ஷேக்கே சாப்பிட வேணாம், வீட்லேயே சாப்பிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்போ சம்மர் வந்ததுனால அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மில்க் ஷேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் சாக்லேட் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பிஸ்கெட்டை வந்து சும்மா எப்படி 2-3 உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய பேக்கெட் பிஸ்கெட் தான் இப்போ நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். மொத்தமாக 12 பிஸ்கெட் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 200 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். மாட்டுப்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா காய வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்காக சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்றது போல் கூட நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கூடவே ஐஸ் க்யூப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த கிளாஸ் இப்போ எடுத்துட்டேன். நான் இப்போது மில்க் ஷேக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா விப்பிங் க்ரீம் வேணாலும் நீங்கள் மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் இப்படியே குடிச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நல்லா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் இல்லைனா குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அழகுப்படுத்தி நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக குடிப்பாங்க. ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம அழகுப்படுத்தி கொடுக்கலாம் மில்க் ஷேக்கு வந்து. நான் வந்து இப்போ ஐஸ்கிரீம் இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். சாக்லேட் ஃப்ளேவர் தான் இப்போ நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஓரியோ பிஸ்கெட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி இது மேலே நம்ம வச்சிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மில்க் ஷேக் ரெடி பண்ணி கிளாஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நல்லா டேஸ்டியாக ஓரியோ மில்க் ஷேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஓரியோ பிஸ்கெட் பிடிக்கும். அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் மில்க் ஷேக் வந்து குடிக்கவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மில்க் ஷேக்கு குடிக்கவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கிட்கேட் மில்க் ஷேக், அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் ஷேக், ஓரியோ மில்க் ஷேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஜூஸஸ் அப்புறம் மில்க் ஷேக்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து சம்மருக்கு குடிக்கிறதுக்கு நல்ல சூப்பரான ஜூஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த 3 விதமான மில்க் ஷேக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.